கீழே வந்ததுக்கப்புறம் காரை வந்து டோ பண்ணி அமுச்சு விட்டுட்டு சர்வீஸ்க்கு நாங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கேப் வரதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. கதிர் வந்துட்டு உனக்கு என்ன வேணுமோ போய் வாங்கிக்கோ, நான் வந்து ஒரு லொக்கேஷன் சொல்கிற வரைக்கும் தான் டைமு, கேப் வந்ததும் நம்ம சர்வீஸ் சென்டர் போகணும் அப்படின்ட்டாங்க. அதுக்குள்ளே நான் என்னத்தை வாங்குவேன், இங்கே இருக்க கடையை பார்க்குறதுக்கே எனக்கு அந்த 10 நிமிஷம் பத்தாதே அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா எல்லா கடையிலையுமே இழந்த வடை இருக்குது. அதுவும் அந்த பெரிய ரவுண்ட் இழந்த வடையிலேருந்து குட்டி பாக்கெட் இழந்த வடை வரைக்கும், அந்த குட்டி பாக்கெட்லையுமே டிசைனாக போட்டுருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இழந்த வடையிலேருந்து எல்லாமே இருக்குது. அது மட்டும் தான் இருக்கான்னு பக்கத்தில் போய் பார்த்தா 90s ஸ்டேஜில் நம்ம அந்த 90s கிட்ஸ்ன்னு சொல்கிற மெமரிஸ் இருக்குது இல்லைங்களா, அது எல்லாமே இங்கே இருக்குது. அந்த புளிப்பு மிட்டாயிலேருந்து ஜெல்லி மிட்டாயிலேருந்து ஆரஞ்சு மிட்டாய், டேடி மம்மி, இன்னும் என்னென்னமோ இருக்குது, எனக்கு சொல்லவே முடியல, அந்தளவுக்கு இருக்குது. இந்த தோசை மாதிரி இருக்குது இல்லைங்களா, இதெல்லாம் நான் வெளியில் பார்த்ததே இல்லை. அப்போ ஸ்கூல் டைமில் பார்த்ததோட சரி, அதுக்கப்புறம் இப்போலாம் நான் பார்த்ததே இல்லை. அது கூட இங்கே வச்சுருக்காங்க. ஸோ 90s கிட்டோட மெமரிஸை ரீக்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மருதமலை டெம்பிளுக்கு வரலாம். இங்கே அந்த கிட்ஸ்க்கு 90s கிட்ஸ் ஸ்டேஜில் என்னென்ன சாப்பிட்டோமோ அது எல்லாமே இருக்குது. எல்லா பாக்கெட்லேயும் ஒன்று வாங்கிட்டு நான் கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் கார் சர்வீஸ் சென்டரில் போய் எடுத்துகிட்டு லஞ்ச் சாப்பிட்றதுக்கு ஒரு 4 o'clock மேலே ஆகிடுச்சு. பாரம்பரியம்ங்கிற ஹோட்டல் தான் போயிருந்தோம். ஃப்ரைட் ரைஸ் மட்டும் தான் இருக்குனாங்க, அதை மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு வெளியே வந்து பார்த்தா அந்த மாடு பிடிக்கிறது, கிணறுல தண்ணி சேர்ந்துறது, ப்ளஸ் போரிங் பைப் படிக்கிறது, ஆட்டோரில் ஆட்டுறது, இது எல்லாமே வச்சுருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்தது. இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் அடுத்தது இடத்துக்கு கிளம்பியாச்சு. எங்கே கிளம்பியிருக்கோம் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.